விசுவாசிக்கிறவங்க எப்படி தேவனை நம்பி இருப்பாங்கன்றது எழுதப்பட்டிருக்கு. கீதம் 16:1 படிக்கலாம். தாவீதின் மிக்தாம் என்னும் பாடல், தேவனே நான் உம்மை சார்ந்திருப்பதால் என்னை காத்துக்கொள்ள. அவன் சொல்ற, என்னை ஏன் காத்துக்கொள்ளணும்னா நான் என்ன செய்கிறேன், நான் உம்மை சார்ந்திருக்கிறேன். அதனால அவனுக்கு ஒரு தைரியம், நான் ஆண்டவனை சார்ந்திருக்கேன். அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ பாடு. ஆனால் தாவீதுக்கு ஒரு பெரிய நிச்சயம் என்னன்னா, நான் உம்மை சார்ந்திருக்கிறேன். அந்த சார்ந்திருக்கிறவனுக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு என்றைக்கும் உண்டு. ஆண்டவருடைய பாதுகாப்பு என்றைக்கும் உண்டு. அவரோடு ஒன்றாக இருக்கீங்களா? அவரோடு தேவ பிரசன்னம் உங்களை சுற்றி இருக்கா? அந்த நிச்சயத்தோடு அவர் இந்த யாத்ராவும் 12 அவர் சொல்வார், 23, 27 படிமா 12. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது, கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். விலகி கடந்து போவார்னா அப்படி தாண்டி போவார் அப்படின்ற மாதிரி தமிழ்ல அர்த்தம் வருது. ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க, the Lord will pass over the door, not pass by. அதை தாண்டி போவார் இல்லை, பாஸ் ஓவர் த ஹவுஸ்னா அவருடைய பிரசன்னத்தினால என்ன செஞ்சுக்குவாராம், அந்த வீட்டை கவர் பண்ணிக்குவாராம், பாதுகாப்பாராம். அந்த 27 பாருங்க, 27 இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார். அப்பொழுது ஜனங்கள் இப்படி ஒரு பாதுகாப்பா, தேவன் நம்மளை இப்படி பாதுகாத்தாரான்னு சொல்லி அவரை தலைவணங்கி பணிந்து கொள்கிறாங்களாம். இந்த ரத்தத்தினால நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்குன்றத ஒவ்வொரு நாளும் நம்ம உணரணும். உலகத்தாருக்கு இல்லாத ஒரு பாதுகாப்பு. எங்கே ட்ராவல் பண்ணாலும், ஃப்ளைட்டா காரா பஸ்ஸா, நான் இருக்கிறதுனால இந்த பஸ்ஸு பாதுகாக்கப்படும். நான் ட்ராவல் பண்ணுறதுனால இந்த ஃப்ளைட்டுக்கு ஆக்சிடெண்ட் வராது. நான் ட்ராவல் நான் இந்த பகுதியில் இருக்கிறதுனால ஆண்டவர் இந்த பகுதியை காப்பார். ஏன்னா இயேசுவின் ரத்தத்துக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு. தாவீதுக்கு அந்த நிச்சயம் இருந்தது. அதான் அவன் சொல்லான், நான் அவரை சார்ந்திருக்கிறதுனால எனக்கு பாதுகாப்பு உண்டு. அந்த நிச்சயத்துக்குள்ளே நம்மளை வரும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகிறார்.